Hello guys, welcome to the channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பேர்டை வந்து எப்படி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட வைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க என்னோட பேர்டு வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, தெனை மட்டும் தான் சாப்பிடுது அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சாஃப்ட் ஃபுட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னதான் ஒரு ஹெல்த்தி டயட் நம்ம வச்சாலும் ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். இந்த ஃப்ரெஷ் ஃபுட் இருந்தால் தான் அதுக்கு பேர்டுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் வந்து அதுக்கு போய் சேரும். ஸோ இந்த ஃப்ரெஷ் ஃபுட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து என்னதான் ட்ரைடு ஃபுட்டோ இல்லை பேக்கெட்டட் ஃபுட் இல்லை பெல்லட்ஸ் என்ன கொடுத்தாலும் நம்ம மெயினாக கொடுக்க வேண்டியது இந்த ஃப்ரெஷ் ஃபுட்ஸ். இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் மட்டும்தான் அதுக்கு தேவையான எல்லாமே டைரெக்டாக அதோட பாடியில் போய் சேரும். ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் எப்படி அதை சாப்பிட வைக்கணும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈவினிங் உங்கள் பேர்டு வந்து எப்போ தூங்குதோ அப்போ வந்து உள்ளே இருக்க தென்னை டப்பா நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்களோ அதை வந்து வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் ஒரு 6 இல்லை 7 மணி இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேர்டு வந்து சாப்பிடும். கண்டிப்பாக இந்த பேர்டும் வந்து சாப்பிடாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு இது கொஞ்சம் எஃபெக்டிவாகவே இருக்கும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லார்ஜ் பிக் பேர்ட்ஸுக்கு, அதாவது மெக்காவ்ஸ், காக்கட்டூஸ் அந்த மாதிரியான பேர்ட்ஸுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து சூட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெஜிடபிளையோ இல்லை வந்து ஒரு ஃப்ரூட்டையோ வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து கட் பண்ணி வைக்கணும். பெரிய பெரிய பீசஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி வைக்கணும். ஸோ நீங்கள் அப்படி கட் பண்ணி வைக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு வேறு வழியே இல்லாமல் அந்த ஃப்ரூட்டை வந்து அது கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். நீங்கள் வந்து வைக்கும்போது ஒரு நல்ல ஸ்வீட்டான ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் வைக்கலாம். பேர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டங்கில் வந்து அதுக்கு சென்சரி எல்லாம் இருக்காது, காரம் உப்பு அப்படின்றது வந்து அதுக்கு வித்தியாசம் பண்ண தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன வேணால் வைக்கலாம். நீங்கள் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வச்சிங்கன்னா அதனுடைய இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவே சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர்ட்ஸுக்கெல்லாம் மிளகா பழம் வச்சிங்கன்னா அது வந்து சாப்பிடும், காரமே தெரியாது அதுக்கு. நீங்கள் வந்து அது மாதிரி இனிப்பு சுவை வந்து அதுக்கு அதனால் கொஞ்சம் நிறையாவே உணர முடியும். அதனால் நீங்கள் இனிப்பாக இருக்கிற பழங்களையும் காய்கறிகளையும் கண்டிப்பாக வைக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்ட்ஸ் வந்து முழுசாக வச்சா சாப்பிடாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி வைங்க. அப்படி கட் பண்ணி வச்சும் அதை சாப்பிடலை அப்படின்னா அது மேலே அதுக்கு விருப்பமான ஃபுட் ஏதாவது இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு பேர்டுக்கு வந்து கொத்தமல்லி ரொம்ப பிடிக்கும், இன்னொரு பேர்டுக்கு வந்து தனி சீட் மிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்து அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மேலே தூவி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு விருப்பமான உணவை சாப்பிட வரும்போது இதையும் அது கண்டிப்பாக சாப்பிடும். ஸோ இது ஒரு டைப்பாக வந்து நீங்கள் இந்த ஒரு மெத்தடையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். 3வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து துருவி வைக்கணும். நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சாலும் அதை வந்து நீங்கள் துருவி வைக்கணும். துருவி வச்சிங்க அப்படின்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து சீக்கிரமாகவே சாப்பிட்ரும். பஜ்ஜீஸ், ஃபின்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் துருவி வச்சிங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக சாப்பிட்ரும். ஸோ நான் வந்து என்னோடய பேர்ட்ஸுக்கு நான் எப்போயுமே துருவி தான் வைப்பேன், நான் கட் பண்ணி வைக்க மாட்டேன். என்னுடைய காக்டெயில்ஸ் அண்ட் கண்ணூர்ஸுக்கு வேணால் நான் வந்து கட் பண்ணி வைப்பேனே தவிர பஜ்ஜீஸ், ஃபின்ச்சஸ் அந்த மாதிரியான வெரைட்டிஸ்க்கு எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா துருவி தான் வைப்பேன். துருவி வச்சேன்னா அது வந்து ரொம்பவே ஈஸியாக சாப்பிட்ரும் நீங்கள் கட் பண்ணி வைக்கிறதோட. ஸோ இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.